அருமை. ஆக ஒரு தமிழ் சமூகமாக எது பின்னால போயிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு நிமிஷம் நில்லுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்றத நிலைநிறுத்துற மாதிரியான கேள்விகள் அடுத்தடுத்து தொடுத்திருக்காங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு ஒரு கவலை இல்லை, கூட இருக்கவங்க பற்றியும் கவலை இல்லை, எவனை பற்றியும் கவலை இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன, என் மனசுக்கு எது படுதோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். அதை செஞ்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, அதை கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. பெரியார் இன்னைக்கு நம்மளை சமமாக உட்காந்து படிக்க வைக்கிறவர் எந்த படிப்பும் இல்லாமல் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் டிகிரி வாங்காமல் வந்தவர்னு. இங்கே ஓட்டு போடுறதுக்கு யாரும் படிப்பறிவு கேட்கல, பகுத்தறிவு தான் கேட்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பகுத்தறிவை பற்றி, படிப்பறிவு இல்லை. யாரும் டிகிரி இருந்தால் தான் வேலிடேஷன்னு அவங்க இல்லை. அவங்க பேசுகிறத என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக யோசித்து என்ன பண்ணுறாங்கங்கிறத சரியாக யோசித்து பண்ணாலே போதும். அவர் சொல்லியிருந்தார், இன்னைக்கு நாங்கள் விஜய் ரசிகர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பண்ண விஷயங்கள்னால பல நல்லது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறேன். அந்த உணர்ச்சி பகுத்தறிவு இல்லாதப்போ எந்த அளவுக்கு மோசமாக வரும்னு பார்ப்போமா? இவர் சொல்லியிருந்தாரு ஸ்டார் வர்ஷிப் பற்றி. இந்த ஸ்டார் வர்ஷிப்பும் பகுத்தறிவு இல்லாத உணர்ச்சியும் எந்த பிரச்சனையை கொண்டு வருது? தமிழர்களுடைய வாழ்வியல் உணர்ச்சி வசப்பட்டதா இல்ல தர்க்கமும் அறிவும் நிறைஞ்சதா இருக்கா? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த அளவீடுகள் நம்ம எங்கேயோ விட்டுடுறோமோன்னு தோணுது இல்ல? அது எங்க, எந்த அளவீடுகள்ல எங்க நம்ம மிஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய தமிழ்நாடு மிகச்சிறந்த தலைவர்கள், புரட்சியாளர்கள் பிறந்த நாடு நம்ம தமிழ்நாடு. அவர்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு உணர்வை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு சில விஷயங்கள் இது அறிவுபூர்வமாக இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது அறிவுக்கும் மேலே உயிர்மை நேயத்தை போய் தொடுது. அப்படி பார்த்தோம்னா, முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி. நீங்கள் நினைக்கலாம், முல்லைக்கு என்னப்பா ஒரு குச்சியை வச்சுட்டு போனால் அது முல்லை செடி வளர்ந்துடும், அந்த கொடி வளர்ந்துடும், எதுக்கு தேரை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் முல்லை செடிக்கும் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அது வாழ்வதற்கு தேரையே விட்டுட்டு போனார்ல, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு உணர்ச்சி மிக்க அது ஒரு உணர்ச்சியை உண்டாக்குது. அது ஒரு உயிர் தான், அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ச்சியின் மூலமாக நம்மளுக்கு போதிக்கிறாங்க. நம்மளை இன்னும் டீப்பாக நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் வள்ளலார் உயிருக்கு தான் நம்மளை ரொம்ப உணர்வுகள் கொடுக்க வராங்க. எப்படி பார்க்கும்போதுன்னா, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா பயிர் தானப்பா, ஏன்னா அந்த பயிர் என்ன சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு. ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கும் பயிர் வாடி இருக்கும்போது அது ஒரு உயிர் தானே, அது ஒரு துன்பத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் அவர் உணர்றாரு, இந்த உணர்ச்சி வசப்படுறாரு. பார்த்தீங்களா, அந்த உயிர் வாடுது, கஷ்டப்படுதுன்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் என்ன தவறாக நீங்கள் சொல்வீங்க உணர்ச்சி வசப்படுறது? கரூர் ஸ்டாம்பைனில் சாதாரணமாக போன மக்கள் தானே எல்லாரும். இந்த மாதிரி நடக்காத விஷயம் இருக்கா? ஒரு தலைவர்களையோ சரி, ஒரு ரசிகர்களையோ பார்க்க வர தலைவர்கள் யாருனாலும் போகலாம், பார்க்கலாம். அங்கே எனக்கு ஏற்பட்ட விஷயம் என்ன? உணர்ச்சினால ஏற்பட்ட விஷயமா, அங்கே பாதுகாப்புனால ஏற்பட்ட தவறுகளா? அங்கே உயிர் இழந்திருக்கு, 41 உயிர்கள் போயிருக்கு, ரொம்ப எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஏற்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ பாருங்களேன், குழந்தைகள்லாம் கூட்டத்துக்கு வந்திருக்காங்கப்பா, குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கப்பா. இதே தலைவர்கள் குழந்தைகள் மாநாடு, குழந்தைகள் வச்சு இது ஒரு மாநாடு போடும்போது குழந்தைகளுக்கெல்லாம் பேர் சூட்டி நீங்கள் பார்த்தது இல்லையா? உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இல்லையா? எடப்பாடி அவர்கள் சொன்னது இல்லையா? இல்லைன்னா சீமான் அவர்கள் பேர் சூட்டினதை பார்த்தது இல்லையா? எல்லாருமே தான் குழந்தைகளுக்கு அந்த மாநாட்டில் ஏதோ ஒரு கூட்டம் போட்டாங்களோ குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. அது மாதிரி நம்ம தலைவருக்கு போய் நம்மளுடைய தலைவர் வரும்போது நம்ம போய் பார்க்க போகிறோம், நம்ம குழந்தைக்கு அவர் பேர் வச்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே ஏற்பட்டது என்னன்னா விபத்து தான். ஆனால் மக்களின் உணர்ச்சி அவங்க முட்டாள்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உணர்வுகளை ரொம்ப அவங்களோட உணர்வுகளை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப குறைக்கிறீங்க. ஏன் அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல சமுதாயம் உருவாகாது.
இதே உணர்ச்சி மிக்க ரசிகர்கள் தான் நீங்க சொல்ற ரசிகர்கள். இப்ப தொண்டர்களா இருக்காங்க, நீங்க சொன்ன ரசிகர்களாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே விஜய் அவர்களின் பிறந்த நாளுக்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த உணர்வோட பண்ணியிருக்காங்க, எந்த உணர்ச்சியோட பண்ணியிருக்காங்க? எங்களுடைய தலைவர் அவருடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாளைக்கு நம்ம தானம் தர்மம் செய்வோம்னு சொல்லி அந்த உணர்ச்சியை வச்சு தானே சொன்னாரு. அது அந்த உணர்ச்சியை வச்சு தானே செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த உணர்ச்சி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு விஷயம் நடந்தாலே அரசியல் என்ன அதுக்கு இப்போ அரசியலுக்கு வர்றது திரையிலிருந்து வந்தா என்ன தீண்டாமையா? இப்ப பாருங்களேன், ஒரு தலைவர் ஆகணும்னா என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாட்டு. அது எப்படின்னா, நிறைய இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த தலைவனாகிறதுக்கு இந்த மூன்று உணர்ச்சி, கடமை உணர்ச்சி இருக்கணும், கடமை உணர்ச்சி முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வள்ளல் உணர்ச்சி, கருணை உணர்ச்சி இருக்கணும், கருணை உணர்ச்சி இருக்கணும், கடமை உணர்ச்சி இருக்கணும், அது இல்லாம பொறுமை உணர்ச்சி, பெருமையாக இருக்கணும். இது மூன்று இருந்தால் தலைவரா இருக்கலாம். மக்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய இன்னல்களின் உணர்ச்சியை புரிந்து கொண்டா போதும், அவர் தலைவராகலாம், அவர் அரசியல் வரலாம். அது எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது. இப்ப ஏற்பட்ட உயிரிழப்புக்கும் அந்த பாதுகாப்பு ஒரு முக்கிய காரணம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதிக எண்ணிக்கையின் காரணமாக தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. திரையிலிருந்து வரலாங்க, திரையிலிருந்து வரலாம், தரையிலிருந்து வரலாம், தலைவராக வந்தால் போதுங்க. மக்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்கேருந்து அரசியல் பண்ணலாங்க. நாங்களும் அரசியல் பண்ணலாங்க, எங்களுக்கும் அனுபவம் இல்லைங்க. நாங்கள் ஆனால் அரசியல் கற்றுக்கிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது எங்களுக்கு 1 மாதம் தாங்க எக்ஸ்பீரியன்ஸு, 2 மாதம் தாங்க எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் தாங்க 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து தானங்க நாங்கள் வர முடியும். வரும்போதே எங்களை ஏன் இவ்வளோ எதிர்க்கிறீங்கன்னா, எங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, அதனால நீங்கள் ரொம்ப எதிர்க்கிறீங்க. எங்களுக்கு உணர்ச்சி மிக்க இளைஞர்களின் முன்படை இருக்கு. நாங்க உணர்ச்சியோட விஜய் என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு அவரை பார்க்கிறவர ஒரு உணர்ச்சி இருந்தாலும், அதே விஜய் எங்களுக்கு நண்பா, எனக்கு நாட்டுல எந்த நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் நண்பா செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோன்னா அந்த சந்தோஷம் போதும்னு சொன்னாருன்னு வைங்க, அதே நல்லதை செய்ய நாங்க இருக்கோம். நன்றி. இந்த உணர்வு, எனக்கு பிடித்த ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய செயல்பாடுகள், இந்த விஷயங்கள்லாம் நன்மையும் பயத்திருக்கு. அது உணர்வு, அதாவது என்னுடைய அன்பின் பால், என்னுடைய ஒரு பாசத்தின் பால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நன்மை பயத்திருக்கு. அதையே நீங்க கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இது ஒரு விபத்து, இது ஒரு ஆற்றாமையில, ஒரு கட்டமைப்பு சரியில்லாததுனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு காலகட்டத்துல குழந்தைகளா இருந்து வளரும் பொழுது பெற்றோர்கள் அரசியலா வேண்டாம், அது நம்மளுக்கு வேண்டாம், அது ஒரு அழுக்கு அப்படின்னு சொல்ல காலகட்டம் தாண்டி இன்னைக்கு எல்லாரையும் இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம், நானும் இன்னைக்கு அரசியல்ல, நானும் இன்னைக்கு 1 மாதம் 2 மாதம் அரசியல் பழகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயத்த இன்னைக்கு முன்னெடுத்திருக்காரு. நான் இந்த பாசத்தால நான் இன்னைக்கு அரசியல் பழகிருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப இதுல அறிவு எங்கேயா போச்சு? பாசமே போதுமே. அப்ப அறிவு ஒரு தலைவனுடைய அவர் என்ன சொல்ல நாங்க கேட்டு போயிடுவோம், நாங்க அதுக்கேத்த மாதிரி அவர் எங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு, ஏன்னா எங்க தலைமை சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும்போது என்ன செய்யலாம் சொல்லுங்க. நண்பர் அருமையா சொன்னாரு, திரையிலேருந்து வந்தா என்ன தப்பான்னு சொன்னார். யாரு சொன்னது? திரையிலேருந்து வந்தா தப்புலாம் இல்லை. எம்ஜிஆர்லேருந்து, அண்ணாலேருந்து, ஜெயலலிதாலேருந்து, இன்னைக்கு இருக்க மு.க. ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரைக்கும் திரையிலேருந்து வந்தவங்க தான். திரையிலேருந்து வந்தாலும் சரி, தரையிலேருந்து வந்தாலும் சரி, மக்களை ஆள்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன், எனி இண்டிவிஜுவல் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 25 கேன் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன். அதே மாதிரி அவங்களுக்கு கட்சி தொடங்கிறதுக்கும் உரிமை இருக்குது. எம்ஜிஆர் சொன்ன ஒரு அழகான ஒரு வரிகள், நம்ம மக்களை விரும்பினா மக்கள் நம்மளை விரும்புவாங்க. அதை ஒரு கருத்தாக கொண்டு எத்தனையோ தலைவர்களை தமிழ்நாடு வாழ வச்சிருக்கு, வணங்கியிருக்கு. சரிங்களா? அதனால தரையிலேருந்து வந்தாலும் சரி, திரையிலேருந்து வந்தாலும் சரி, மக்களை ஆள்றதுக்கு உரிமை இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க தலைப்பு என்னன்னா, உணர்ச்சி வசப்படுறது சரியா, இல்லைனா பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்படுறது சரியா
அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இன்றைக்கி பார்க்குறது வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட் தான். கரூர் ஸ்டாம்பேடில் வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் அதை விட்டு பார்த்தா, ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு நடிகருமான விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு வந்து கூட்டம் வைக்கிறாரு. அந்த கூட்டத்தில் வந்து மக்கள் எல்லாம் போகிறாங்க. மக்கள் போகிற இடத்துல வந்து 41 பேர் இறக்குறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நிறைய படங்கள்லாம் பார்ப்போம். படங்கள் இந்த சூப்பர்மேன் படம் இதெல்லாம் வந்து நிறைய பார்ப்போம் கார்ட்டூன்ஸில். அப்போ பார்க்கும்போது என்னென்னா வந்து மனசுக்குள்ளே அவங்கள நினச்சி நம்மளும் அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்சி வந்து நம்மளை இமேஜின் பண்ணிப்போம். அவன் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கும் அடிக்கணும்னு தோணும், அவன் பறக்கிற மாதிரி நம்மளுக்கும் பறக்கணும்னு தோணும். ஆனால் வந்து அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் வந்து ஈடுபடாது. நிஜ வாழ்க்கையில் வந்து செயல்படுத்த முடியாது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ஆத்திரத்தையும் வெறியும் அவனுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாங்க. அப்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவன் வந்து ஒரு பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருக்கோம்ல, நம்மளும் என்னைக்கான ஒரு நாள் அந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்து அவங்களுக்குள்ளே இருக்க மொத்த நம்பிக்கையும் அந்த தலைவர் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். அப்போது என்ன ஆகுது, அப்போது விஜயை வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறான். இங்கே வந்து ஹீரோ வொர்ஷிப் தான் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு வரிகள் ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் யாரு நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்பலை. மனிதனை மனிதனாக பார், கடவுளாக பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மனிதனாக பார்க்கல. இப்போ உனக்கு அடித்தா வலிக்கும்னா ஒரு தலைவராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அடித்தா வலிக்கும். அவங்களும் மனிதன் தான், அவங்க ஒன்றும் கடவுள்லாம் இல்லை. ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறேன். மனிதனை நினை கடவுளை மற மனிதனை நினைன்னு ஒரு டைலாக் இருக்குது. அதை வந்து ஜென்ஜி ஜென்ரேஷன் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுளை மறந்துட்டாங்க நிறைய பேர் வந்து. அதாவது வந்து முன்னத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லை, ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட சரி முடிஞ்சிடும். கடவுளை மறக்கணும்னு சொன்னாங்களா, மறந்துட்டாங்க. மனிதனை நினைன்னு சொன்னால அந்த இடத்துல நம்ம பசங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, கடவுளை மறன்னு சொன்னால் மறந்துட்டேன், மனிதனை நினைன்னு சொன்னல நான் மனிதனே கடவுளாக நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு மனுஷனை நல்ல ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நான் லியோவை பார்க்கணும்னு, அந்த மாதிரி நான் விஜயை பார்க்கணும் கிளம்பி வந்துட்டாங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு 41 பேர் இறக்குறாங்க. 41 பேர் இறக்கும் போது அவங்களோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு வலியும் துன்பமும் இருக்கும். என்னென்ன கனவுகளோடு ஒரு தாயும் தந்தையும் தன்னோட குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க. அந்தந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வாழ்க்கையில் நம்ம இப்படி எதனா கஷ்டப்பட்டு முன்னேறிடலாம், நம்ம ஒரு டாக்டராக இல்லை, நம்ம ஒரு கலெக்டராக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போய் அவங்க 41 பேரும் இறக்கும் போது வந்து அவங்களோட குடும்பத்துக்கு பாதிப்பு. அவங்க போன அந்த 41 பேருக்கு சொல்கிறேன், மக்கள் வந்து எதை பற்றியுமே வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்காங்கவா. அவனோட வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு பயம் இல்லை, அவன் கூட இருக்கிறவங்கள பற்றியும் அவனுக்கு பயம் இல்லை. அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வந்து ஒரு கவலை இல்லை, கூட இருக்கவங்க பற்றியும் கவலை இல்லை, எவனை பற்றியும் கவலை இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன, என் மனசுக்கு எது படுதோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். அதை செஞ்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, அதை கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ வந்து இதில் உணர்ச்சி வசப்படுறதும் அறிவோசையோடு செயல்படுறதும் எந்த இடத்துல வருதுன்னா, உணர்ச்சி வசப்பட்டதுனால தான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தலைவனாகி இருக்கான். அந்த தலைவனை பார்க்க போகிறேன்னு சொல்லி 41 பேர் போய் இறந்தான். இதே வந்து அவன் அந்த இடத்துல அறிவோடு செயல்பட்டு இருந்தான்னா நம்ம அங்கே போனாலுமே வந்து அவரை நம்ம வந்து கிட்டத்தில் பார்க்க முடியாது, அவ்வளோ எளிதில் வந்து அவரை பார்த்துட முடியாது. ஏன்னா வந்து நம்ம மட்டும் அவருக்கு வந்து ஒரு ரசிகர் இல்லை, நம்மளை மாதிரி ஒரு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த இடத்துல போனால் நம்மள அவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது, நம்மளுக்கு அடிப்படும். உயிரை எடுக்கணுன்றது யாருக்கும் தெரியாது, அது வந்து தற்செயலாக நடந்தது தான். ஆனால் வந்து அடிப்படும், பார்க்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும்ல. கர்ப்பிணி ஒரு நியூஸில் வந்து ஒரு கர்ப்பிணி ஒரு தாய் வந்து பேசுகிறத கேட்டேன். அந்த தாய் வந்து தன்னுடைய 7 வயது மகனோட வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு போனப்போ அந்த மகன் இறந்துட்ட உடனே வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பையன் செத்ததுக்கு வந்து விஜய் காரணம் இல்லை, அந்த திமுக அரசு அதான் திமுக அரசும் கவர்மெண்ட்டும் தான் காரணம். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு. பெத்த மகனை ஒரு தாயை விட யாராலையும் அவ்வளோ சிறந்ததான் பார்த்துக்க முடியாது. அப்போ நம்மளுக்கே நம்ம உயிர் மேலே அக்கறை இல்லையே, அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ என்ன வந்து நம்ம உயிர் மேலே அக்கறை இருக்கணும்னு என்ன ஒரு எந்த வித இதுவும் இல்லைல்ல. ஒரு மதுபான கடையில்
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மதுபான கடையில் 12 மணிக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு மதுபான கடை 12:10க்கு ஓப்பன் பண்ணால் அவனை நம்ம நிற்க வச்சு கேள்வி கேட்குறோம், ஏன் 10 நிமிஷம் லேட்டுன்னு. ஆனால் ஒரு கட்சி தலைவரும் ஒரு டாப் ஸ்டாருமான விஜய் 10 மணி நேரம் லேட்டாக வந்தால் நம்ம ஒன்றுமே கேட்கறதில்ல. அப்போ அறிவோடு யோசிச்சிருந்தா அவன் கேட்டிருப்பான்ல. அந்த மனுஷன் வந்து ஒரு மனுஷனே வச்சுக்கோங்க, அறிவோடு யோசிச்சிருந்தா அவன் கேட்டிருப்பான்ல. அப்போ அந்த இடத்துல அண்ணனை பார்க்கணுன்ற ஒரு உணர்ச்சி வசத்தினால தானே வந்து அவன் கேட்காம விட்டுட்டான். ஒரு கோயிலுக்கு போனால் கூட சாதாரண மக்கள் தனியாகவும் கர்ப்பிணி பெண்களையும் வயசானவங்களையும் குழந்தைகளையும் தனியாக தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அது பகுத்தறிவு. சாதாரண மக்கள்னால நிற்க முடியும், ஒரு கர்ப்பிணி பெண்ணுனாலேயோ குழந்தைனாலேயோ வயசானவங்களாலே நிற்க முடியாது. அதுதான் வந்து அறிவு. அந்த இடத்துலையும் வந்து கடவுளை பார்க்கணுன்ற உணர்ச்சியிலே எல்லாரையும் ஒன்றாலாம் விட்டுருல. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருப்பதி, எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவில், திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், புரட்டாசி மாதம் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். அப்போ வந்து தேவஸ்தானத்துலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அதாவது வந்து கூட்டம் வந்து நிறைய இருக்குது, எங்களால் சமாளிக்க முடியலை, ஸோ வந்து யாரும் வராதிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், 24 மணி நேரம் வெளியிலேயே நிற்கிற மாதிரி இருக்குது, வராதிங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த தேவஸ்தானம் பகுத்தறிவோடு சிந்திச்சதுனால தானே வந்து மக்களை வர வேணாம், நீங்கள் வந்தீங்கன்னா பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உணர்ச்சி வந்து வேலைக்காகாது, பகுத்தறிவு தான் வந்து பயன்படும். காந்தி ஒரு தத்துவம் ஒன்று சொல்லியிருக்காரு, மயக்கம் உண்டாகும் போது பகுத்தறிவு பயன்படாது. இந்த இடத்துல மயக்கம்னு இந்த உணர்ச்சியை தான் வந்து நம்ம சுட்டி காட்டுறோம். மயக்கமும் உணர்ச்சியும் ஒன்று தான், இந்த இடத்துல அது ஒன்று தான். உணர்ச்சி வந்து எதுக்குமே உதவாதுலாம் சொல்ல மாட்டேன், உணர்ச்சி வேணும். ஆனால் வந்து உணர்ச்சி வந்து பகுத்தறிவும் வேணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து உணர்ச்சினாலே வந்து அடுத்ததாக எந்த டாபிக் எடுக்க போகிறீங்கன்னா ஜல்லிக்கட்டு. உணர்ச்சினால தானே கூட்டம் சேர்ந்தது. ஐ அக்ரி, கண்டிப்பாக ஒரு உணர்ச்சி இருந்ததுனால தான் வந்து அத்தனை பேர் அத்தனை கோடி மக்கள் வந்து அங்கே சேர்ந்தாங்க. ஆனால் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கூட்டம் உருவாகிறது பிரச்சனை இல்லை, ஐ மீன் உருவாகிறது வந்து அதோட வெற்றியை வகுக்காது, அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் சேர்ந்தது உணர்ச்சினால, ஜல்லிக்கட்டு நம்ம அந்த கூட்டம் வந்து வெற்றி பெற்றது வந்து உணர்ச்சினால கிடையாது, அறிவுபூர்வமாக சிந்திச்சதுனால தான். அவன் அறிவோடு யோசிச்சிருந்தனால தான் எடுத்துகிட்டு போயிட்டு பீச்சில் வச்சாங்க. ஏன்னா வந்து பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடாது, மற்றவங்களுக்கு யாருக்கும் நம்ம வந்து ப்ராப்ளம் வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பீச்சில் போராட்டம் வச்சாங்க. அவங்க வந்து சாப்பிட்ட குப்பைகளை கூட குப்பை தொட்டியில் போட்டாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்க பகுத்தறிவு. அந்த இடத்துல உணர்ச்சி பூர்வமாக முதல் நாளே பஸ்ஸை நிறுத்து, பஸ்ஸை உடை, ஸ்கூலை உடை அப்படின்னு உடைச்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை என்ன பயன்படுத்தினாலும் அவங்க வந்து கலைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து நான் அறிவு தான் காரணம்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி நன்றி. பெரியார் வந்துட்டு இன்னைக்கு நம்மளை சமமாக உட்காந்து படிக்க வைக்கிறவர் வந்துட்டு எந்த படிப்பும் இல்லாமல் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் டிகிரி வாங்காமல் வந்தவருன்னு. இங்கே ஓட்டு போடுறதுக்கு யாரும் படிப்பறிவு கேட்கல, பகுத்தறிவு தான் கேட்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பகுத்தறிவை பற்றி, படிப்பறிவு இல்லை. யாரும் டிகிரி இருந்தால் தான் வேலிடேஷன் அவங்க இல்லை. அவங்க பேசுகிறத என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக யோசித்து என்ன பண்ணுறாங்கங்கிறத சரியாக யோசித்து பண்ணாலே போதும். அவர் சொல்லியிருந்தார், இன்னைக்கு நாங்கள் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பண்ண விஷயங்கள்னால பல நல்லது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறேன். அந்த உணர்ச்சி பகுத்தறிவு இல்லாதப்போ எந்த அளவுக்கு மோசமாக வரும்னு பார்ப்போமா. இவர் சொல்லியிருந்தார் ஸ்டார் வர்ஷிப் பற்றி. இந்த ஸ்டார் வர்ஷிப்பும் பகுத்தறிவு இல்லாத உணர்ச்சியும் எந்த பிரச்சனையை கொண்டு வருது.